சின்ன வயசுல நீங்க நிறைய அடி வாங்கிருக்கீங்களா? நான்லாம் வந்து எக்கச்சக்கமா வாங்குவேன். அடினா உங்க வீட்டு அடி கிடையாது, மண்டெல்லாம் வச்சு உடச்சு மண்டை இங்க 4 தையெல்லாம் போட்டு அந்த அளவுக்குலாம் அடி வாங்கி கை காலெல்லாம் உடச்சு அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு வைல்டு பீட்டர் தான் எங்க அப்பா. அந்த மாதிரிலாம் அடி வாங்கும்போது எனக்கு செம்ம கோவம் வரும். என்ன இந்த ஆள் இப்படிலாம் நச்சுன்னு இருக்காரு. என் வயசு ஒரு 3 வயசு இருக்கும்பா. 3 வயசு இருக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாரு. எல்லா 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 பசங்களுக்கும் ஆசை என்ன இருக்கும்னா, அவங்க அப்பா ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், தோல்ல தூக்கி வச்சு கூட்டு போகணும், இல்லை அப்பான்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும். எனக்கு அப்பான்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. நான் சின்ன வயசுல ரொம்ப உட்காந்து அழுகுவேன். எங்க அப்பா ஸ்கூலுக்கு கூட்டு போனாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு அந்த ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்கு, என்னை அடிக்கிறதுக்கு, என்னை திட்டுறதுக்கு எதுக்குமே எங்க அப்பா இல்லை. உனக்காவது அடிச்சு திட்டி உன்னை திருத்தறக்கு ஒருத்தர் இருக்கார்ல, எனக்கு அப்படி ஒருத்தர் லைஃப்ல யாருமே இல்லை. அப்பா எப்படின்னா, எங்க அம்மா எப்படின்னா, அவங்க வந்து என்ன வந்துட்டியா, சாப்பிட்டியா, சரி படுத்தியா, சரி ஓகே, விஜய் டிவில அப்படின்ற, சரி ஓகே, எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்பா என் பையன் தெரியுமா இல்லையா ஊர்ல, என் பையன் அப்படிப்பா இப்படி. ஸோ அவங்க எப்படின்னா என்கிட்ட காமிக்க மாட்டாங்க, என்கிட்டலாம் வெளியே காட்ட மாட்டாங்க. வெளியே போய் பார்த்தா அவங்க டிபி, ஃபோன் டிபி, வாட்ஸ்அப் டிபி, ஃபோன் வால்பேப்பர் எல்லாத்துலேயும் பையன் யார் நீங்க பப்போட அப்பா அம்மாவா நீங்க, ஆமா தெரியாதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எங்க அப்பா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஹாப்பி. உங்களை சுற்றி ஒரு 1000 பேர் இருப்பாங்க, 1000 பேருமே உங்களுக்கு குறை சொல்லட்டுமே, உங்களுக்கு தெரியாம ஒருத்தர் நம்புற ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஒருத்தரை மட்டும் நீங்க கவனிங்களேன், உங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நம்ம தெரியாம அந்த ஒருத்தரை விட்டுட்டு இந்த 1000 பேருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், லைஃப் ரொம்ப டாக்ஸிக் ஆயிடும். இன்ஸ்பிரேஷன் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? எனக்கு ரியல் லைஃப்ல வந்து எங்க அப்பா தான் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன். லவ்வுக்கும் சரி, லைஃபுக்கும் சரி, கெரியருக்கும் சரி, எல்லாமே. எங்க அப்பா ஏன் இன்ஸ்பிரேஷனா சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நமக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல நீங்க நிறைய அடி வாங்கிருக்கீங்களா? நான்லாம் வந்து எக்கச்சக்கமா வாங்குவேன். அடினா உங்க வீட்டு அடி கிடையாது, மண்டெல்லாம் வச்சு உடச்சு மண்டை இங்க 4 தையெல்லாம் போட்டு அந்த அளவுக்குலாம் அடி வாங்கி கை காலெல்லாம் உடச்சு அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு வைல்டு பீட்டர் தான் எங்க அப்பா. அந்த மாதிரிலாம் அடி வாங்கும்போது எனக்கு செம்ம கோவம் வரும். என்ன இந்த ஆள் இப்படிலாம் நச்சுன்னு இருக்காரு. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது நம்ம எல்லா பசங்களும் அப்பாலாம் ரொம்ப கைண்டா வச்சுக்கிறாங்களே, எல்லா அப்பாவும் உனக்கு என்னவோ வாங்கி தராங்களே, எங்க அப்பா என்ன இப்படி அடிக்கிறாரு, அந்த அளவுக்கு அடிப்பாரு. அப்போல்லாம் ரொம்ப கோவம் வரும், என்ன இப்படி இருக்காரு. ஒரு டைமுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும் அவர் அடிச்சதுக்கெல்லாம் ஒரு நியாயம் அப்படின்னு. ஒரு செகண்ட் அவரோட லைஃப் ஒரு டைம்ல நான் உட்காந்து பேசும்போது அவர் என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம், நான் ரொம்ப ஒன்று அடிக்கிறேன், நான் ரொம்ப ஒன்று திட்டுறேன், நான் உன்னை ரொம்ப வந்து தொல்லை பண்றேன், கேள்வி கேட்டுனே இருக்கேன்னு நீ யோசிக்கிறல. இப்போ என் வயசு உனக்கு என்ன இருக்கும், இந்த வயசுப்பா அவங்களுக்கு. உனக்கு இப்போ என்ன கமிட்மெண்ட் இருக்கு? வீட்டு வாடகை தரணும் இல்லை, யாருக்காவது கடன் தரணும் இல்லை, யாருக்கா பதில் சொல்லணும் இல்லை, கடை வாடகை தரணும் இல்லை, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாமல் ஒரு வாழ்க்கையில நீ வாழ்ற. கரெக்ட். அதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே ரெடி. ஓகே. என் வயசு ஒரு 3 வயசு இருக்கும்பா. 3 வயசு இருக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாரு. எல்லா 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 பசங்களுக்கும் ஆசை என்ன இருக்கும்னா, அவங்க அப்பா ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், தோல்ல தூக்கி வச்சு கூட்டு போகணும், இல்லை அப்பான்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும். எனக்கு அப்பான்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. நான் சின்ன வயசுல ரொம்ப உட்காந்து அழுகுவேன். எங்க அப்பா ஸ்கூலுக்கு கூட்டு போனாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு அந்த ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்கு, என்னை அடிக்கிறதுக்கு, என்னை திட்டுறதுக்கு எதுக்குமே எங்க அப்பா இல்லை. உனக்காவது அடிச்சு திட்டி உன்னை திருத்தறக்கு ஒருத்தர் இருக்கார்ல, எனக்கு அப்படி ஒருத்தர் லைஃப்ல யாருமே இல்லை. அப்பா இல்லாம வாழ்ற ஒரு வாழ்க்கை, தலையே இல்லாம முண்டமா வாழ்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பார்த்தவன் நான். அதனால உன் வாழ்க்கை கஷ்டம் கிடையாது. அதனால நீ லைஃப்ல உனக்கு ஒன்று இருக்கு இல்லைன்றதை தாண்டி நீ தான் சர்வை பண்ணும், நீ தான் ஜெயிக்கணுன்றதை கத்துக்க. நான் உனக்கு அப்பனா இருந்து இப்ப சொல்ல நான் அடிக்கிறது தப்பா கட்டினார். அம்மா தெரியாம கேட்டேன் டாடி அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் வாட் மாரல் ஆஃப் ஸ்டோரி இஸ். ஒருத்தரோட லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஹார்டா இருக்கும். ஸோ எங்க அப்பாவோட ஹார்ட்னஸை நான் இன்ன வரைக்கும் அதனால பூர்த்தி பண்ண முடியாது. அவருக்கு பிள்ளையா என்னால் பெருமை தர முடியுமே ஒழிய, அவரு தான் அப்பாக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்னதான் இருந்தாலும் அவனால பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு வாழ்க்கையை அவர் வந்து வெறுத்தியாவோ, வேஸ்டாவோ, சரக்கடிச்சோ, குடிச்சிட்டோ, பொறுப்பு இல்லாம ஒரு வாழ்க்கையை வரல. ரொம்ப பொறுப்பா அழகா ஒரு குழந்தைய பெற்று, அழகா இல்லை சுமாரா ஒரு குழந்தைய பெற்று ஒரு நல்ல குடும்பத்தை, எந்த கடன் இல்லாத குடும்பத்தை அவர் கட்டி காப்பாத்துறதே இஸ் எ பிக் சூப்பர் ஸ்டார் ஃபார் மீ. ஸோ அவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன்றதுனால நான் எங்கே போனாலும் சுற்றி அவர்கிட்ட தான் நான் யோசிப்பேன், என் மைண்டு போகும், அவர் இப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்ல அப்படி. ஸோ அதனால ஆல்வேஸ் ஓகே. நிறைய பண்ணிட்டோம். நிஜமாலே டாடி பெருமைப்பட்டாரா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்படியே ஷோ பண்ணாரா அவங்க கிட்ட? ஏன் அவரு எங்க அப்பா எப்படின்னா, எங்க அம்மா எப்படின்னா, அவங்க வந்து என்ன வந்துட்டியா, சாப்பிட்டியா, சரி படுத்தியா, சரி ஓகே, விஜய் டிவில அப்படின்ற, சரி ஓகே, எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு,
ஏன்பா என் பையன் தெரியுமா இல்லையா ஊர்ல என் பையன் அப்படிப்பா இப்படி. ஸோ அவங்க எப்படின்னா என்கிட்ட காமிக்க மாட்டாங்க, என்கிட்ட எல்லாம் வெளியே காட்ட மாட்டாங்க. வெளியே போய் பார்த்தா அவங்க டிபி, ஃபோன் டிபி, வாட்ஸ்அப் டிபி, ஃபோன் வால்பேப்பர் எல்லாத்துலயும் பையன் யார் நீங்க பப்போட அப்பா அம்மாவா நீங்க, ஆமா தெரியாதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எங்க அப்பா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பின்றதை தாண்டி இது பத்தாது, இன்னும் ஏன்னா நான் விஜய் டிவில நான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிட்டு எனக்கு 2 மணிக்கு ஷோ லான்ச் ஆகுது. அந்த 2 மணி ஷோ லான்ச் ஆகுறத கரெக்டா 2 தான் சொல்றேன். அப்பதான் நான் எனக்கு என்ன பயம்னா, ஐயோ நம்ம சின்ன சின்ன சேனல் பண்றதுக்கே நம்ம வந்து ரெட் கார்டு குத்து வெளியே அனுப்பிச்சுவாங்களே, பெரிய பெரிய சேனல்ல போய் ஷோ பண்ணிருக்கோமே, அதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்களா. எனக்கு என் மண்டல எந்த அளவுக்கு ஓவர் திங்கர் நான் பீக்னா, பொண்ணுங்களாம் ஓவர் திங்க் கம்மியா பண்ணுவாங்க, நான் அந்த அளவுக்கு டூ தி கோர்ல பண்ணுவேன் நானு. அதனால ஒருவேளை விஜய் டிவில நம்ம ஆங்கர் பண்றோம், அதை மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னா விஜய் பையன், அப்ப நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லைங்க. போனது நின்னது பண்ணு எதுவுமே சொல்ல. அந்த 2 மணி ஷோவுக்கு 2 சொல்றேன் நானு இந்த விஜய் டிவில வரேன் அப்படின்னு. விஜய் டிவில பைத்தியம் போடா அப்படின்னா, பைத்தியமா வரேன் அப்படின்னு அவர் பார்த்துட்டு என்னடா வர அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அதை பார்த்துட்டு அவங்க கண்ணுல அவங்களுக்கே தெரியாம ஒரு கண்ணு கலங்கும் போது தான் ஐ ஃபீல் லைக் ஓகே விஜய். ஏன்னா நான் சின்ன சின்ன சேனல் நான் வந்து எல்லா இடத்துக்கும் நான் நிறைய சேனல் பேர் சொல்ல முடியாதுங்க. அந்த சேனல்லாம் நான் ஆடிஷன் கொடுக்கும் போதெல்லாம் என் கனவு ஒரு சேட்டலைட் சேனல்ல எல்லாரும் ஊர் ஃபுல்லா தெரியுற மாதிரி ஒரு சேனல்ல என்னால் வர முடியாதான்ற ஒரு கனவு தான். ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னோ இல்லை வேற வழி இல்லாமன்னோலாம் நான் இங்கே வரல. வாழ்வோ சாவோ சினிமா தான், அது பேஷன் ப்ரொஃபஷன் எல்லாமே அதுதான் சொல்லி பெரிய பெரிய பொறுப்புல பெரிய ஹெவியா வந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தெரிஞ்சு விஜய் டிவின்றது. ஸோ அப்படின்னும்போது அப்போ அவங்க கண்ணில் பார்த்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அது இப்போ வரைக்கும் எனக்கு என்னன்னா வாட் நெக்ஸ்ட், இன்னும் என்ன அவங்களுக்கு கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும்னு சொல்லி இன்னும் ஐ எம் ட்ரைங் டு கிவிங் மோர். அதனால அவங்க அதெல்லாம் பட்டிருப்பாங்க, ஐ கெஸ் பட்டிருப்பாங்க. அதை தாண்டி இன்னும் எனக்கு பத்தாது. ஓகே, விஜய் பப்புக்கு ரவ்யூ ராஜான்ற ஒரு பேர் இருக்கு. அண்ட் யூ ஆர் பீங் சோ மச் ஃபேமஸ் ஃபார் ரோஸ்டிங் பீப்புள் தான் எனக்கு தெரிஞ்சு. எதிரில் யாராவது உட்கார்ந்தாங்கன்னா உங்க கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது, பேசவே முடியாத அளவுக்கு நீங்க பண்ணியிருந்திருக்கீங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய ஆக்டர்ஸ் அப்படி பண்ணிருக்கீங்க. நீங்க ஏதாவது சிச்சுவேஷன்ஸ்ல ரோஸ்ட் ஆகிருக்கீங்களா? நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு திரும்பி மூஞ்சி காமிச்சிட்டு போறதோ இல்ல திட்டுறதோ இல்ல உங்களை திரும்பி ஏதாவது கலாய்க்கிறதோ அப்படி? அதெல்லாம் ரோட் ஷோ நடந்தது இல்லை பெருசா. நம்ம யூடியூப் வீடியோ நிறைய பண்ணும்போது கீழே கமெண்ட்ஸ் நிறைய வரும், நீ யாரு, நீ எல்லாம் ரிவ்யூ பண்ற, உனக்கு என்ன சினிமா பத்தி தெரியும், நீ அடுத்து சிவகார்த்திகனா சிவகார்த்திக் நிறைய பண்ற பிளா பிளா பிளா. நான் எப்படி அதை பார்ப்பேன்னா, ரிவ்யூஸ்ல ரியலாவே உங்களை சுத்தி ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேருமே உங்களுக்கு குறை சொல்லட்டுமே, உங்களுக்கு தெரியாம ஒருத்தர் நம்புற ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஒருத்தரை மட்டும் நீங்க கவனிங்களேன், உங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நம்ம தெரியாம அந்த ஒருத்தரை விட்டுட்டு இந்த 1000 பேருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், லைஃப் ரொம்ப டாக்ஸிக் ஆயிடும். நான் அதனால என்ன பண்ணுவேன்னா, நான் யூடியூப் முன்னாடி இருக்கும் போதுலேருந்தே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்கிப்பே பண்ணிடுவேன். நான் டெலிட் பண்ண மாட்டேன், கண்ணிலே பட்டா தானே என் மண்டல ஏறுவதெல்லாம் யோசிப்பேன், ஏன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அதனால நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவேன் ஈஸியா. அதனால நான் இப்போ நீங்க என்ன திட்டினா கூட, என்னை யாராவது திட்டினா கூட ஐ லைக் ஓகே திட்டிங்களா, சரி ஓகே எனக்கு வேலை இருக்கு அப்படி நான் ஈஸி கோயிங்கா இருந்தாதான் இந்த லைஃப்ல யூ கேன் சர்வைவ். இந்த யூனிவர்ஸ்ல நீங்க சர்வை பண்ணணும்னா ஈஸி கோயிங்கா இருந்தாகணும். நீங்க திட்டாருன்னு நீங்க கோவப்பட்டு திருப்பி ரியாக்ட் பண்றதுனாலயோ, நீங்க ஒருத்தர் பழி வாங்குறதுனாலயோ, நீங்க ஒருத்தர் கோவம் காட்டுறதுனாலயோ நீங்க பெரிய ஆளாக போறதே கிடையாது.